டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் தவேக தலைவர் விஜய் மீண்டும் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் தவேக தலைவர் விஜய் மீண்டும் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ், இது குறித்தான தகவல்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கட்சியினுடைய தலைவர் விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதன் பேரில் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்திருந்தார். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் பொழுது 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பிரச்சாரமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பாக அந்த பிரச்சாரத்தின் பொழுது உயிரிழந்த 41 நபர்களின் குடும்பத்தினரையும் அதே போன்று அதில் பாதிக்கப்பட்ட நபர்களையும் விஜய் சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு பின்பாக கட்சியினுடைய அவசர சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்று பல்வேறு கட்சியினுடைய திட்டங்களுக்கு பிறகு தற்பொழுது இந்த பிரச்சாரத்தை மீண்டும் நடத்துவதற்காக விஜய் திட்டமிட்டிருக்கின்றார். அதன்படி வருகின்ற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி சேலத்தில் இந்த பிரச்சாரத்தை நடத்துவதற்காக தற்பொழுது காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடிதமானது கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இதன் சார்பில் கட்சியில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் எனவும் சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் கரூர் நிகழ்விற்கு பிறகு, அதாவது செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடந்த பிரச்சாரத்திற்கு பிறகு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் விஜய் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் அந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு விஜய் எந்த ஒரு பிரச்சாரமும் மேற்கொள்ளவில்லை. அந்த வகையில் தற்பொழுது சேலத்தில் அந்த கரூர் நிகழ்விற்கு பிறகு சேலம் மாவட்டத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்குவதற்காக விஜய் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அதன் பேரில் ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் இறுதியில் அல்லாமல் வார விடுமுறையின் போதும் அல்லாமல் வார நாட்களிலும் இந்த பிரச்சாரத்தை நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வரிசையாக இதற்கு முன்பாக திட்டமிடப்பட்டிருந்தது போலவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த பிரச்சாரத்தை நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் பேரில் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் பிரச்சாரத்தை நடத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினர் திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த பிரச்சாரத்தில் விஜய் வழக்கம் போல அந்த பேருந்தின் மீது ஏறியும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் எனவும் ஏற்பாடு செய்யப்பட்டதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இதற்கு முன்பாக கட்சியினுடைய தொண்டர்படை ஏதும் நியமிக்கப்படவில்லை. அதற்கான நிர்வாகிகளும் நியமிக்கப்படாமல் இருந்தது. அந்த வகையில் தற்பொழுது தொண்டர் பாதுகாப்பு படையானது ஓய்வு பெற்ற ஐஜி மற்றும் டிஜிபி குழுக்களில் தற்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் தொண்டர் படையானது கட்சியினுடைய சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கட்சியினுடைய தலைவர் விஜயை பாதுகாப்பதற்கும் அதே போன்று கூட்டத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் யாருக்கும் எந்தவித அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் அவர்களுக்கான அந்த முன்னேற்பாடுகளை செய்வதற்கும் தொண்டர் படையானதும் தயாராக இருப்பதாகவும் அதனால் மேற்கொண்டு இனி வரும் காலங்களில் தேர்தலுக்கு 6 மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக விஜய் குறுகிய நாட்களில் இந்த தேர்தலுக்காக இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய கட்சியும் தன்னுடைய கொள்கைகளும் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இந்த பிரச்சாரத்தை தொடங்கினார். அந்த வகையில் கரூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பிறகு எந்த ஒரு பிரச்சாரமும் மேற்கொள்ளவில்லை விஜய். அதனால் மீண்டும் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக விஜய் வருகின்ற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக மீண்டும் தன்னுடைய அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. விரைவில் கட்சியினுடைய சார்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் கரூர் நிகழ்விற்கு பிறகு விஜய் டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. யுவராஜ், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.